ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஓஎஸ் மாற்றினதுக்கப்புறம் டிஸ்க் வந்து சி டிஸ்க் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து சி டிஸ்க்லேருந்து நம்ம வந்து டிஸ்க்கை எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டிஸ்க் இருக்குல்ல, டிஸ்க் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிஸ்க் டிவைட் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே போய்க்கலாம். திஸ் பிசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குள்ள அதில் போய்ட்டு நம்ம வந்து மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கீழே பாருங்களேன், சி வேல்யூம் அப்புறம் வந்து டி வேல்யூம் அது ரெண்டையும் காட்டும். ரெண்டு வேல்யூம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னே லோட் ஆகும். உங்களுக்கு வந்து எத்தனை நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 25132 ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில கால்குலேஷன்லாம் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி தான் கொடுக்கணும். நானும் குத்து மதிப்பாக தான் கொடுக்குறேன். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா அன்அலோகேட்டட் அப்படின்னு வரும். ஸோ வந்து அன்அலோகேட்டட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்அலோகேட்டட் ஒன்று இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ சிமில் வால்யூம் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துங்க. எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா திரும்ப நம்ம வந்து திஸ் பிசிக்குள்ளே போவோம். திஸ் பிசிக்குள்ளே போனோன்னா பாருங்கள், இதில் வந்து 121 GB ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் 245 GB ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து டிவைட் பண்ணது வந்து தனியாக ஒரு டிஸ்காக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் தனியாக வந்து பிரிக்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது. இப்போ ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூம் இருக்குல்ல, ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட வேண்டியதான். எஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி வந்து அன்அலோகேட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ வந்து இங்கே அன்அலோகேட்டட் இருக்குல்ல, ஸோ வந்து நம்ம இதே என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு, இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்பேஸு இந்த ஸ்பேஸு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா ரெண்டுமே திரும்பி நம்ம ஜாயின் ஆயிரும். பட் ஆனால் வந்து இந்த டிஸ்கோட இது வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணக்கூடாது. எதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் ஹார்ட் ட்ரைவ் வந்து ப்ராப்ளம் ஆகும். உங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவில் இந்த மாதிரி கூட பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பார்ட்டிஷன் ஆகிட்டே இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து டக்குன்னு பிடிங்கிட்டா உங்கள் ஹார்ட் டிஸ்க்கும் ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்டர்னல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் காப்பி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற போது இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஷன்லாம் பண்ணாதீங்க. பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து கரப்டாகவும் வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.